ஓம் சாய்ராம். சகலம் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். நேற்றுக்கு வீடியோ திருச்செந்தூர் கனவு, அந்த கனவு வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாமே நான் பார்க்கவும் லைக் பண்ணவுமே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஏன்னா நேற்றுக்கு ஃபுல்லாக நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன். ரியலி சாரி. இப்போ தான் ஒன்று பார்த்து ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் கைண்ட் ரெஸ்பான்ஸ். அண்ட் இன்றைக்கி வீடியோவில் அடுத்து எனக்கு லைஃப்பில் என்ன நடந்தது, முருகன் என்னெல்லாம் பண்ணாருங்கிறத பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம், இது சகலமும் சாய்பாபா. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நான் கொடுக்குற எல்லா வீடியோஸுமே நிறைய பேர்கிட்ட ஒரு லைஃப் சேவியராக இருந்திருக்கு. ஓகே, நிறைய பேர் அதான் சொன்னீங்க. இத்தனை குழப்பங்களுக்கு நடுவில் நாங்கள் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தோம். நான்வெஜ் சாப்பிட்லாமா வேண்டாமா, எனக்கும் டிஃபிஷியன்சி இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கேட்டுக்கிட்டு இருந்தபோது முருகரே பதில் சொல்கிற மாதிரி இவ்வளோ தெளிவான ஒரு வீடியோ நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். என்ன பண்ணாலும் நம்ம சுத்தமான மனதோடு பூஜை பண்ணாலே கடவுளை நெருங்கலாங்கிறத கொண்டு வர்றது தான் என்னுடைய நோக்கமே தவிர, கடினமான பூஜைகளையும் பாராயண முறைகளையும் பரிகாரங்களையெல்லாம் நான் கொண்டு வர்றது அப்படிங்கிறதெல்லாம் டிசைனாக ஒன்று கொண்டு வர்றதெல்லாம் என்னுடைய நோக்கமே இல்லை. அண்டு பரிகாரம் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. அதையெல்லாம் நான் நம்புறதும் இல்லை. உங்களுக்கும் அதை தான் சொல்லுவேன். உள்ளத்தால் தூய்மையாக இருந்து அன்பாய் பாபாகிட்டையோ முருகர்கிட்டையோ அன்பாக இருங்க. பதிலுக்கு உங்களுக்கு நிறைய அன்பு திரும்ப கிடைக்கும். ஓகே, இப்போ இன்றைக்கி வீடியோவில் அடுத்தது ஷஷ்டியை பற்றி நான் சொல்ல போகிறேன். அதாவது இந்த வருஷம் ஷஷ்டியை பற்றி. இந்த வருஷம் ஷஷ்டிக்கு நீங்கள் ஏன் விரதம் இருக்கலை அப்படின்னு ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் நான் தனியாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இப்போ இந்த 1 இயரில் நடந்ததெல்லாம் ஒன்றா சொல்லிட்டேன். இப்போ அப்படியே என்ன ஆகுது, இந்த திருச்செந்தூர் இதெல்லாம் முடிஞ்சதும் சஷ்டி வருது. இப்போ சஷ்டி மகாகந்த சஷ்டிங்கிற போது எனக்கு தெரிஞ்சு எனக்கு குழந்தை ஆகலை அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட 2017 வருடத்திலிருந்து நான் சஷ்டி விரதம் இருக்கேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 7 இயர்ஸாகவே நான் சஷ்டி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் இத்தனை வருஷமாக வராத இன்னல்கள் இந்த வருஷம் வருது. ஏன்னா இந்த வருஷம் தான் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ்னு ஒன்று வருது. இப்போ இந்த ஹெல்த் இஷ்யூஸுக்கு நடுவில் என்னால் விரதம் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இருக்கவே முடியாது. ஏன்னா என்ன பாபாவோ முருகனோ அது எல்லாத்துக்கும் மேலே டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் ஃபாஸ்டிங்கெல்லாம் இருக்கவே கூடாது, உங்கள் பாடி தாங்காது. ஏன்னா இது ஒரு மாதிரி பித்த உடம்புன்னு வச்சுக்கோங்களேன். பித்த உடம்பு, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது, இன்டைஜஷன் இருக்குது, புளிப்பு இதெல்லாம் சேராது. அண்டு சாப்பிடாமல் இருந்தோம் அப்படின்னாலும் அதுவும் ஒரு மாதிரி ப்ராப்ளம் வரும். அப்போ ஹெல்த்தியான டயட் எடுத்துக்கணும். அதே போல் ஒரு நாளைக்கு 4 மீல்ஸ் 5 மீல்ஸ் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். 4-5 மீலாக நான் பிரித்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். இதுதான் என் பாடிக்கு தேவை இப்போதைக்கு. இப்போ சஷ்டி வருது அப்படிங்கிற போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவ்வளோ வருஷமாக மகாகந்த சஷ்டி விரதம் இருந்து பால் பழம் விரதம் இருந்து பழக்கமான எனக்கு இந்த வருஷம் சஷ்டி விரதம் இருக்க முடியாதா, இல்லை இருக்க முடியுமா நம்மளால் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கவலையாகவும் இருந்தது, பயமாகவும் இருந்தது. ஏன்னா செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்துகிட்டு இருந்தேன். காலையில் மட்டும் விரதம் இருந்துக்கிட்டு இருந்தேன். இந்த செவ்வாய் விரதம் கூட நான் இப்போ விட்டுட்டேன். கிட்டத்தட்ட 7-8 மாதமாக விட்டாச்சு. இப்போ மகாகந்த சஷ்டி விரதம் என்னால் இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம். கண்டிப்பாக என்னால் முடியாது. ஏன்னா கபகபன்னு பசிக்கும், ரொம்ப ஒரு மாதிரி பசிக்கும், இல்லைன்னா பசிக்காமையே போயிடும். இந்த மாதிரியெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் கண்டிப்பாக ஒரு 5 மீல்ஸ் பாடிக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் முருகர்கிட்ட சொல்கிறேன், அலறேன், என்ன முருகா, ஏற்கனவே நான் செவ்வாய் விரதத்தை விட்டாச்சு, இப்போ மகாகந்த சஷ்டி விரதம் இருக்கே, இப்போ வருதே, இந்த விரதத்தை நான் எப்படி கடைப்பிடிப்பேன், என்னால் இருக்க முடியுமா, நான் இருக்கட்டுமா இல்லை வேண்டாமா, நீ சொல்லு, நீ சொன்னால் நான் இனி என்ன சொன்னாலும் நான் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஆனால் என் பாடியோட கண்டிஷன் என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இப்போ நான் என்ன பண்ணட்டும்னு சொல்லு. நான் கோயிலுக்கு வர்றேன், எனக்கு நான் கேட்ட கலரில் நீ பூ கொடுத்தேன்னா நீ உன்னோட சம்மதத்தை நான் அதை ஏற்றுக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், வீட்டில் எல்லாருமே சொல்கிறாங்க விரதம்லாம் நீ இருக்க வேண்டாம்னு சொன்னாலும் எனக்கு முருகன் சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆசை. இப்போ முருகன்கிட்ட கேட்குறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு பாபா கிட்ட கேட்குறேன். சச்சரத்தில் கேட்கும்போது தற்கட்டுக்கு பாபா சொல்லுவார் இல்லையா, பட்னி இருக்க அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பார்ல, அந்த வார்த்தை காட்டுறாரு பாபா. அப்போ மகாகந்த சஷ்டிக்கு நீ விரதம் இருக்க வேண்டாம் அப்படின்னு பாபா சொல்லிட்டாரு. என்ன தான் அவர் சொன்னாலோ எனக்கு முருகனுடைய விரதம், சரி முருகன் சொல்லட்டுமே அதை அப்படின்னு எனக்குள்ள ஒரு விஷயம் தோணிக்கிட்டே இருக்குது. பாபா சொல்லிட்டாரு, கன்ஃபர்மேஷன் பதில் கொடுத்துட்டாரு. ஆனால் இதே பதிலை முருகனும் சொல்லிட்டாருனா கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நான் முருகர்கிட்ட என்ன வேண்டுறேன், வீட்டிலையே நான் என்ன வேண்டுறேன், சமைக்கும்போது என்ன வேண்டுறேன்னா, நான் வருவேன் முருகா, நான் எனக்கு நான் கேட்ட கலரில் நீ பூ கொடுக்கணும், கொடுத்தா
உன்னுடைய சம்மதம் இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோயிலுக்கு போய் ஃபஸ்ட்டு உட்காந்துட்டு அழறேன். அவரை பார்த்தோன்னே அழறேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பழனி ஆண்டவர் கோயிலுக்கு போகிறேன். அழுதுட்டு நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, ஏன் முருகா, நான் விரதம் என்னால் இப்போதைக்கு இருக்க முடியாது, கண்டிப்பாக இருக்க முடியாது. ஆனால் நான் விரதம் இருந்தால் மட்டும்தான் நான் உன் மேலே அன்பும் பக்தியும் வச்சுருக்கேன்னு அர்த்தமா முருகா? நான் விரதம் இருந்தால் தான் நீ என்னோடய பக்தியை ஏற்றுக்குவியா? இல்லை என்னோடய அன்பை, பரிசுத்தமான அன்பு அப்படிங்கிறத நான் விரதம் இருந்து தான் நான் காட்டணுமா? இல்லை நான் விரதம் இருந்தால் தான் நீ அதை நம்புவியா? இல்லை நீ விரதமே இருக்க வேண்டாம், உன்னுடைய தூய்மையான அன்பே எனக்கு போதும் அப்படின்னு நீ சொல்கிற அப்படின்னா எனக்கு மஞ்சள் கலர் பூ கொடுங்க. அப்படி இல்லை அரளிப்பூ கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு வேளையாவது நீ விரதம் இரு, காலையில் வேலை மட்டும் பட்னியாக இருந்து 2 வேளை சாப்பிட்டுக்கோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இதை தான் நான் முருகர்கிட்ட கேட்குறேன். அதாவது நான் மொத்தமாகவே விரதம் இருக்கவே வேண்டாம், நீ உடம்ப பார்த்துக்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா மஞ்சள் கலர் பூ கொடுங்க. அப்படி இல்லைன்னா அரளிப்பூ கிடைச்சா அட்லீஸ்ட் எனக்காக நீ ஒரு வேளை விரதமாவது நீ இரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறதா நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு நான் கண்ணீர் மல்க வேண்டிட்டு பால் வாங்கிட்டு வந்தேன். அபிஷேகம் பண்ணுறாங்க. இப்போ நான் எப்படி பூ கேட்பேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கோயில்ல எல்லாம் பேப்பரில் பூ மடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி மடித்து காலடியில் வச்சு அதை எடுத்து கொண்டு குழந்தை வச்சு எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் நான் பண்ண மாட்டேன். அங்கே முருகருடைய பாதத்தில் இல்லைன்னா தட்டத்தில் நிறைய கலரில் பூ இருக்கும். அது கட் பண்ணி போட்டிருப்பாங்க வர்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக. இப்போ அதுலேருந்து எந்த கலர் பூவை வேணாலும் பூஜாரி எடுத்து தருவார், எது வேணாலும் தருவார். ஓகே, எனக்கு தட்டத்தில் என்ன கலர் பூ இருக்குன்னாலாம் எனக்கு தெரியாது. நான் போகிறதுக்கு முன்னாடியே இந்த கலர் பூ எனக்கு வேணும்னு வேண்டிட்டு போகிறேன். வீட்டிலையே இதை தான் நான் சொல்லிட்டு போகிறேன். இப்போ அங்கேயும் போகிறேன். அங்கேயும் போய் இதையே தான் சொல்கிறேன். எல்லாம் முடிஞ்சு நான் கிளம்பும்போது பூஜாரி திண்ணீர் கொடுத்த கையோட பூ கொடுப்பாரு. அது அவர் எதை வேணாலும் கொடுப்பாரு, நமக்கு தெரியாது. இப்போ நான் கரெக்டாக கிளம்பும்போது கையை நீட்டுறேன். பூஜாரி முருகனுடைய பூவிலேருந்து சரியாக மஞ்சள் கலர் பூவை என் கையில் வைக்கிறாரு. இதுதான் எனக்கு முருகர் கொடுத்த அந்த மஞ்சள் கலர் பூ. பார்த்துக்கோங்க, லெமனையும் மஞ்சள் கலர் பூவையும் கொடுத்துருக்காரு. அந்த மஞ்சள் கலர் பூவை பார்த்ததும் எனக்குள்ளே ஒரு குரல் ஒலிக்குது, நீ விரதம் இருக்க வேண்டாம், நீ உன் உடம்பை பார்த்துக்க அப்படின்னு ஒரு குரல் எனக்குள்ளே ஒலிக்குது. அது என்னுடைய உள்ளுணர்வாக இருந்தாலும் அது வெறுமனே என்னுடைய உள்ளுணர்வு இல்லை, அது முருகனுடைய குரல் அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சு அடுத்த செகண்ட் தேம்பி அழுதேன். ரொம்ப ரொம்ப நன்றி முருகான்னு. நம்ம உடம்புல என்ன பிரச்சனை, நம்ம எதை கடந்து வந்துக்கிட்டு இருக்கோம், எந்தெந்த துன்பங்களில் நாம் இருக்கோம், என்ன நமக்கு தேவை, எதுக்காக நம்ம வேண்டிக்கிட்டு இருக்கோம், யார் மேலே நம்ம கோவப்பட்டுக்கிட்டு இருக்கோம், யார் மேலே பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இது எல்லாமே நாம் சொல்லாமையே முருகனுக்கு தெரியுங்கிறது தான் உண்மை. நாம் எதையும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி அவரை வீட்டுக்கு பெரியவராக நினச்சி மதித்து அவர்கிட்ட அவருடைய சம்மதத்தை நம்ம கேட்குறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் பக்தி. பக்திங்கிறதே மரியாதை தானே, அன்பு தானே, நம்பிக்கை தானே. அப்போ அதை நான் அவர் மேலே வச்சுருக்கேனா இல்லையான்னு மட்டும்தான் அவர் பார்த்தாரு. இப்போ நான் கண்ணீர் மல்க கேட்குறேன். அவர் நீ விரதமே இருக்க வேண்டாம், அவர் நினச்சிருந்தா அரளிப்பூ கூட கொடுத்துருக்கலாம். ஏன்னா அந்த தட்டத்தில் மஞ்சப்பூ கம்மியாக தான் இருந்தது, அரளிப்பூ தான் நிறையா இருந்தது. அண்ட் எப்போ போனாலும் எங்கள் கோயிலில் அரளிப்பூ தான் நிறையா இருக்கும், அரளிப்பூ தான் கொடுப்பாங்க. ஆனால் அத்தனை பூக்கு நடுவில் எனக்கு மட்டும் அவர் ஏன் மஞ்சள் கலர் பூ கொடுக்கணும்? ஏன்னா என் கஷ்டம் என்ன, எனக்கு என்ன பிரச்சனையில் நான் இருக்கேன், என் நோய் என்ன, இது எல்லாமே முருகனுக்கு தெரியும். அதனால் நான் சொன்னதும் இருக்க வேண்டான்னு மஞ்சப்பூ கொடுக்குறாரு. ரொம்ப சந்தோஷமாக நான் விரதம் எப்படி இருக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணுறேன். ஓகே, ஒரே ஒரு நாள் சூரசம்ஹாரம் அன்னைக்கு மட்டுமாவது நம்ம விரதம் இருக்கணும் அப்படின்னு எனக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி கடைசியான நாள், அதாவது சூரசம்ஹாரம் அன்னைக்கு மட்டும் நான் விரதம் இருந்தேன். ஆனால் அதுக்கு பதிலாக நான் முருகர்கிட்ட சொன்னது என்னென்னா, எப்பயுமே நான் டெய்லியும் அபிஷேகம் பண்ணுவேன், உனக்கு பிரம்மமுகூர்த்தம் அதெல்லாம் நான் பண்ணிடுவேன் முருகா, ஆனால் விரதம் மட்டும் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொன்ன மாதிரியே நான் எல்லா நாளும் பிரம்மமுகூர்த்தத்தில் எந்திரிச்சு பூஜை பண்ணுறேன். வீட்டில் அபிஷேகம் எல்லாமே பண்ணேன், அதெல்லாம் நான் ஷார்ட்ஸ்லேயே போட்டேன், நீங்கள் பார்த்தீங்க. இப்போ வீட்டில் அபிஷேகம் பண்ணுறேன், வெத்தலை தீபம் போடுறேன், அதுக்கப்புறம் கந்தசஷ்டி கவசம் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிட்றதில்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். கரெக்டாக மீல்ஸ் மட்டும் தான் எடுக்கணும். நான் எப்பப்பெல்லாம் நான் மீல்ஸ் சாப்பிடணுமோ அப்போல்லாம் சாப்பாடு மட்டும்தான். அதை தவிர்த்து இடையில மிச்சர், முறுக்கு, பர்பி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இன்னொன்று, சர்க்கரை விரதம் இருந்தேன். 7 நாளும் சர்க்கரை விரதம். என்னால் என்ன முடியுமோ அதை நான் இருந்தேன், ஆத்மார்த்தமாக இருந்தேன். இப்போ 7 நாளும் ஸ்நாக்ஸ் சாப்பிடல. நான்
இடையில பருப்பி எதுவுமே சாப்பிடல. சக்கரை விரதம் இருக்கேன். வெறும் மீல்ஸ் மட்டும்தான் சாப்பிட்றேன். இது எல்லாத்துக்கும் மேலே டெய்லியும் சாயந்தரம் போல் அபிஷேகம் பார்க்க கோயிலுக்கு போகிறேன். காலையில் பால் வாங்கிட்டு போவேன். சாயந்தரமாக நான் கோயிலுக்கு போய் அபிஷேகம் பார்ப்பேன். அபிஷேகம் பார்த்துட்டு பிரசாதம் செஞ்சு கொண்டு போனேன். எல்லா பக்தர்களுக்கும், கோயிலுக்கு வர பக்தர்களுக்கு, முருகனுக்கு நான் 7 நாளும் பிரசாதம் செஞ்சு கொண்டு போனேன். அண்ட் அங்கேயே உட்காந்து முருகனுடைய பாட்டு டெய்லியும் பாடினேன். முருகனுக்காக உருகி எனக்கு தெரிஞ்ச எல்லா முருகர் பாட்டையும் பாடிட்டு நான் வீடு வந்து சேர்ந்தேன். இது எல்லாத்துக்கும் மேலே சம்ஹாரம் அன்னைக்கு தண்டு பிரசாதமும் நான் செஞ்சு கொண்டு போகிறேன். அது எப்படின்னா, கோயிலில் இருக்கிற எல்லாருக்கும் கொண்டு வா அப்படின்னு முருகன் வந்து அந்த பூஜாரி மூலயமாவே சொல்கிறாரு. கொஞ்சம் நிறையா கொண்டு வாங்க, இந்த வருஷம் நிறையா கூட்டம் வருது அப்படின்னு சொல்லி. அந்த தண்டு வாங்குறதுக்கு நான் ஒரு கடைக்கு போனபோது பார்த்திங்கன்னா தண்டு இல்லை, ஒரே தண்டு தான் கொடுக்குறாங்க, 10 ரூபான்னு. எனக்கு வந்து நிறைய வேணும். அப்போ என்ன முருகா என்னை தண்டு கொண்டு வான்னு சொன்னீங்க, இப்போ தண்டுக்கு எங்கே போவேன் அப்படின்னு சொன்னபோது கரெக்டாக ஒரு கடைக்கு வாசலில் ஒரு பையன் தண்டு சீவிக்கிட்டு இருக்காங்க. என் கண்ணு முன்னாடியே சீவிக்கிட்டு இருக்கான், வெட்டிக்கிட்டு இருக்கான், தண்டை வெட்டிக்கிட்டு இருக்கான். எனக்கு பயங்கர ஷாக்கிங். அந்த பையன் முருகன் தான். முருகன் அந்த ரூபத்தில் நான் இங்கே வெட்டிக்கிட்டு இருக்கேன் பாரு அப்படின்னு ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு அந்த கடையில். ஓடி போய் அப்போ தான் வந்து இறங்கின அந்த தண்டை மொத்தமாக வாங்கிட்டேன். எல்லாத்தையும் எனக்கு கொடு அப்படின்னு எல்லாத்தையும் மொத்தமாக வாங்கிட்டு 2 லிட்டர் தயிரையும் வாங்கி பக்தர்களுக்கு நான் வந்து பிரசாதம் செஞ்சு கொண்டு போகிறேன். திருக்கல்யாணம் அன்னைக்கு நான் வந்து முருகர்கிட்ட வேண்டுனது ஒன்று தான். முருகா, எனக்கு இந்த வருஷம் எந்த வேண்டுதலும் இல்லை. போன வருஷம் வரைக்கும் எனக்கு இது வேணும் அது வேணும், என்ன குழந்தை வர வேணும்னு, வீடு கட்டணும்னு கேட்டேன். எல்லாமே 1க்கு 2 தடவை 2 மடங்காக நீ எனக்கு கொடுத்துட்ட. இதுக்கு மேலே இது வேணும் அது வேணும்னு நான் உன்னை கேட்க மாட்டேன். ஏன் தெரியுமா, நான் பக்தியில் ஒரு படி மேலே வரணும்னு ஆசைப்பட்றேன். இன்னமும் நான் அற்பத்தனமாக உங்கள்கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன்னா இந்த பக்தி வந்து சந்தேகமான ஒரு பக்தியாக போயிடும். நான் உன் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன், எனக்கு எது நல்லதோ அதை நீ எனக்கு பண்ணுவ. அப்போ நீ கேட்கலாம், உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு நீ கேட்கலாம். எனக்கு வேணும் தான். என்ன வேணும்னு தெரியுமா, எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு வேண்டினேன். முருகா, இந்த வருஷம் எனக்கு வேண்டுதல்னு எதுவுமே இல்லை, எல்லாமே நீ பார்த்துக்குவேன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஒரே ஒரு வேண்டுதல் இருக்குது. இப்போ மாதிரி எப்பயுமே நீ என் கூடவே இருக்கணும், உன் அன்பு என் மேலே இருந்துக்கிட்டே இருக்கணும், உன் கருணை என் மேலே நீ பொழிஞ்சிக்கிட்டே இருக்கணும். எனக்கு நீ மட்டும்தான் வேணும். உங்கள் திருவடியில் என்னை எப்பயுமே வச்சுக்கோ, உன் காலடியில் நான் என்றைக்கும் இருக்கணும், உன்னுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும். இந்த வருஷம் நான் விரதம் இருக்கலை, நீ தான் இருக்க வேண்டாம்னு சொன்னேன். இப்போ நான் விரதம் இருக்கலைனாலும் என்னோடய பக்தியை நீ ஏற்றுக்கிட்ட அப்படின்னு மட்டும் எனக்கு ஏதாவது ஒரு குறிப்பு கொடுக்குறியா? எப்பயுமே கனவுல வருவேல்ல, இந்த வருஷம் நான் இந்த சஷ்டி விரதம் முடிஞ்சோடனே கனவுல வருவியா? வருஷம் சஷ்டி முடிஞ்சால் கனவுல வருவேன். இந்த வருஷமும் அதே போல் கனவுல வருவியா முருகா? உன் பக்தியை நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு குறிப்பு கொடு, கனவுல வந்து ஒரு காட்சி கொடு. இதை மட்டும் நீ கொடுத்துட்ட அப்படின்னா என் பக்தியை, இந்த வருஷம் நான் விரதமே இருக்கலைனாலும் நான் செஞ்ச சேவையையும் என் அன்பையும் பக்தியையும் நீ ஏற்றுக்கிட்ட அப்படிங்கிறத ஏதாவது ரூபத்தில் எனக்கு காட்டு முருகா. எனக்கு நீ மட்டும்தான் வேணும், எனக்கு உன்னை தவிர என் வாழ்க்கையில் யாரும் வேண்டாம். நீ இருந்தால் இந்த உலகமே என் உள்ளங்கையில் இருக்கிறதுக்கு சமம், எனக்கு எல்லாமே கிடைச்சதுக்கு சமம். நீ கிடைச்சா எனக்கு எல்லாமே கிடைச்சதுக்கு சமம். இந்த உலகத்தையே நான் ஜெயிச்சிருவேன். அதனால் எனக்கு நீ மட்டும் போதும் முருகா, இதுதான் என்னுடைய இந்த வருஷம் வேண்டுதல் அப்படின்னு சொல்லி திருக்கல்யாணம் முடிச்சுட்டு நான் கோயிலில் சேவையெல்லாம் பண்ணிவிட்டு 9 மணி போல் பிரசாதம் சாப்பிட்றேன். கோயிலில் தான் நான் ஸ்வீட் விரதத்தையே விடுறேன். கோயிலில் எனக்கு பாயசம் கிடைக்கிது, கேசரி கிடைக்கிது, பொங்கல் கிடைக்கிது, அள்ளி அள்ளி கொடுக்குறாரு பாருங்கள். யாருக்குமே பிரசாதம் வந்து கடைசியாக தீந்து போச்சு. ஆனால் நாங்கள் சாப்பிட உட்காரும்போது மட்டும் ஃப்ரெஷ்ஷாக யாரோ நிறைய கொண்டு வந்தாங்க. அப்படி நிறைய பிரசாதம் வந்து சாப்பிட்டு மனமுருகி பிரார்த்தனை பண்ணிவிட்டு திருக்கல்யாணத்தை முடித்து விரதத்தையும் கோயிலில் என் ஹஸ்பண்ட் விரதம் இருந்தாருங்க. எனக்கு பதிலாக என் ஹஸ்பண்ட் விரதம் இருந்தார். அவர் கோயிலையே விரதத்தை விட்டுட்டு நாங்கள் 2 பேரும் வீடு வந்து சேர்ந்தோம். இப்போ சஷ்டி முடிஞ்சதும் முருகர் எனக்கு காட்சி கொடுத்தாரா இல்லையா, என் விரதத்தை ஏற்றுக்கிட்டாரா இல்லையா, அப்படி ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னா என்ன தான் பண்ணார் அப்படிங்கிறத இப்போ சமீபமாக நடந்த சுட ஒரு மிராக்கில் தான் நாளைக்கு வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அண்ட் அது கூடவே எனக்கு தப்பான கனவெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் என்னங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க, நம்மளுடைய விரதமோ பட்னி கிடக்கிறதோ நான்வெஜ்ஜோ இதையெல்லாம் அவர் பார்க்குறதில்ல, அன்பைத்தான் பார்க்குறாரு அப்படிங்கிறத. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.